வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோதையோட அண்ணனும் அண்ணியும் கிளம்பி போறாங்க. கார்த்திக், தமிழ், அர்ஜுன் 3 பேருமே இப்போ வேலைக்கு கிளம்பி போறாங்க. வர 1ஆம் தேதிக்குள்ள நீங்க 3 பேரும் 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணிருக்கணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாங்க கோதை. இப்ப பண்ணிடலாமா அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சரஸ்வதி எங்கம்மா அப்படின்னு தமிழ் கேக்குறாரு. அவ உள்ளதான் நின்னுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க கோதை. சரஸ்வதி, அவங்க அம்மா, பாட்டி 3 பேருமே வராங்க. வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு தமிழ். சரி, நாங்களும் அப்படியே கிளம்புறோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதியோட அம்மா. கோதை இப்போ சரஸ்வதியோட அம்மாட்டையும் பாட்டிட்டையும் சொல்றாங்க, ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நீங்க இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை நாளா நாங்க உங்களை விலக்கி வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க கோதை. சரஸ்வதியோட பாட்டி சொல்றாங்க, எங்க மேலேயும் தப்பு இருக்கு, அதெல்லாம் நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சந்திரகலா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஆதி சந்திரகலாட்ட கேக்குறாரு, பசு உண்மையிலே நீ பெத்த பொண்ணா இல்ல அடாப்ட் பண்ணி எடுத்தீங்களாமா அப்படின்னு கேக்குறாரு. அவன் மேல கொஞ்சம் கூட கேர் அண்ட் அஃபெக்ஷனே அவளுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. பெத்த அம்மா வீட்டுக்கே அவ வரமாட்டேன்னு சொன்னானா சொந்தக்காரங்களா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. நான் சொல்ற வார்த்தைக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா அவ, ஆனா இப்ப அவ ரொம்ப மாறிட்டா, நான் சொல்ற பேச்சு எதையுமே கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. அவளை இங்கே கூப்பிட்டு வந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா அவ இந்த வீட்டுல இருக்கிறத விட கோது வீட்டுல இருக்கிறதான் பிடிச்சிருக்குன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமிழ் கீதா கூட கூட்டு சேர்ந்து எல்லா உண்மையும் என்னோட வாயாலே சொல்ல வச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவளை இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல நாளா பார்த்து இங்க கூப்பிட்டு வரணும், அவளை நம்ம கேரிங்கா பாத்துக்கணும், அப்பவாவது அவளோட மனசு மாறுதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு போறத நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்குமாம் அப்படின்னு சொல்றாரு ஆதி. அர்ஜுன், ராகினி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ சந்திரகலா வீட்டுக்கு ஒரு மேரேஜ் புரோக்கர் வராரு. சந்திரகலா அந்த புரோக்கர்கிட்ட கேக்குறாங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இடத்துல ஏதாவது வரன்னு அமைஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. வந்தவர் சொல்றாரு, உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் நான் பொண்ணு கேட்டப்ப ஜெயிலுக்கு போன மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில பேர் பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேடம் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் மேரேஜ் பத்தி கூட கேக்குறாங்க, உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இனிமே ஆதிக்கு பொண்ணே பார்க்க வேணாம் அப்படின்னு கோமா சொல்லிடுறாங்க சந்திரகலா. ஆதி இப்போ சந்திரகலாட்ட கேக்குறாரு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்றதுதான் இனிமே என்னோட அடையாளமாமாம் அப்படின்னு கேக்குறாரு. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அர்ஜுன், ராகினி, தமிழ், சரஸ்வதி இவங்க யாருமே நிம்மதியா இருக்க கூடாது, அது வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோதையும் தமிழோட அப்பாவும் இப்போ கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. சரஸ்வதிக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க கோதை. தமிழோட அப்பாட்ட கோதை கேக்குறாங்க, ஒருவேளை சரஸ்வதியும் தமிழும் குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டுக்கிறாங்களோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சரஸ்வதியோட அம்மாட்ட அவ சொல்லிருப்பாள் அப்படின்னு சொல்றாரு அவரு. 2 பேரையும் நம்ம வேணா டாக்டரை போய் பார்க்க சொல்லலாமா அப்படின்னு கோதை கேக்குறாங்க. சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும், இப்பதானே 1 வருஷம் ஆகுது, அதெல்லாம் கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. சீக்கிரமா சரஸ்வதிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கடவுளை பார்த்து வேண்டிக்கிறாங்க கோதை. டைம்ல இப்போ கோதை கையில வந்து ஒரு பூ விழுகுது. சாமியார் தான் வந்து அதை போட்டிருக்கிறாரு. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீ எதுக்காக கவலைப்படுற, உன்னோட வீட்டுல இன்னொரு தொட்டில் கட்டுற யோகம் கண்டிப்பா வரும், நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாரு அவரு. கோதை தமிழோட அப்பாட்ட சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, அவரே தேடி வந்து சொல்லிட்டு போறாரு, இது கண்டிப்பா கடவுளோட வாக்காதான் இருக்கும் அப்படின்னு தமிழோட அப்பாவுமே சொல்றாரு. அடுத்ததா தமிழ் இப்போ ஒரு கம்பெனி எம்டியை பார்த்து பேசுறாரு. கான்ட்ராக்ட் சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. உங்களோட ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த எம்டி சொல்றாரு. அந்த டைம்ல மேனேஜர் வராரு, நீங்க கோதை இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தா வரீங்க, ஆல்ரெடி ஒருத்தர் இதுக்காக பேச வந்திருக்காரு டைரக்டர்னு சொல்லி அப்படின்னு கேக்குறாரு. பேர் கூட அர்ஜுன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் சொல்றாரு, அர்ஜுனுமே கோதை இண்டஸ்ட்ரியோட இன்னொரு டைரக்டர் தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எங்களோட கம்பெனி ப்ரொஃபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அவருக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு தமிழ். 2 பேரும் ஒரே கம்பெனிக்காக தானே பேச வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த எம்டி கேக்குறாரு. எங்க கம்பெனில மொத்தம் 3 யூனிட் இருக்குது, அவருக்கு கீழே இருக்கிற யூனிட்காக அவர் பேச வந்திருக்காரு அப்படின்னு தமிழ் சொல்றாரு. அந்த எம்டி கேக்குறாரு, நான் அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன்னா உங்களோட யூனிட்ல வேலை இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல சார், நான் வேற கம்பெனி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தமிழ். தான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து பேச வந்திருக்காரு, நீங்க அர்ஜுனுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு தமிழ் சொல்லிடுறாரு. அடுத்ததா கம்பெனி மேனேஜர் அர்ஜுன்ட்ட, இந்த கான்ட்ராக்ட் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன ஃபேவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. ப்ராஜெக்ட் வேல்யூல 7% உங்களுக்கு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த கான்ட்ராக்டை வெற்றிகரமா பண்ணி முடிச்சிட்டேன்னா கோதை இண்டஸ்ட்ரியோட சேர்மனா நான் ஆயிருவேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஃபேவர்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு அர்ஜுன் சொல்லிடுறாரு. அடுத்ததா தமிழோட அப்பாவும் கோதையும் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. சரஸ்வதி கையில பூ கொடுக்குறாங்க, உனக்கு குழந்தை பிறக்க போறதுக்கான அடையாளமா இது அப்படின்னு சொல்றாங்க.
கோவிலுக்கு போயிட்டு உனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தோம். அப்போ அவங்க ஒரு சாமியார் வந்து இந்த பூவை கொடுத்தாருமா அப்படின்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரமாவே உங்க குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே வசு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது கேக்குறப்ப நான் கன்சீவா இருந்ததை விட டபுள் மடங்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வசு சொல்றாங்க. கோத சரஸ்வதிட்ட சொல்றாங்க, உன்னோட பாட்டியும் அம்மாவும் ரொம்ப ஏக்கத்தோட பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. நினைச்சிட்டு கோவிலுக்கு போனேன், அங்க போனா சாமியார் நல்ல வார்த்தை சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க கோத. நான் சொன்னேன்ல வசுவோட ராசினால உனக்கும் சீக்கிரமாவே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களா பேசிட்டு இருக்கிறத அர்ஜுனோட அம்மா அக்கா மாமா கேக்குறாங்க. அர்ஜுன் அம்மா சொல்றாங்க, ஒருவேளை உண்மையாவே சரஸ்வதி உண்டாயிருவாளோ அப்படின்னு கேக்குறாங்க. உண்டானா என்ன குண்டானா நமக்கு என்னமா அப்படின்னு அர்ஜுன் அக்கா சொல்றாங்க. அர்ஜுன் மாமா சொல்றாரு, ஆனா இதுல நம்ம வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அந்த ஹிட்லர் அம்மாவுக்கு தன்னோட மூத்த மகன் மருமக மேல தனி அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை சரஸ்வதி கன்சீவ் ஆயிட்டா சேர்மன் போஸ்டிங்க தமிழுக்கே தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா அந்த சாமியார் கொடுத்த பூவை பூஜை ரூம்ல வச்சு சரஸ்வதி கோதை எல்லாருமே சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.